சிஎன்இ வந்து ஆன்லைன் கோர்ஸு. ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு 150 ஹவர்ஸ்க்கு அந்த கிளாஸை அட்டன் பண்ணி 150 ஹவர்ஸ் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ரெனிவலுக்கு நீங்கள் எலிஜிபிள். இன்கேஸ் அந்த 150 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி வைக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ரெனிவலை வந்து பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ எப்போ நீங்கள் வந்து அந்த 150 ஹவர்ஸை கவர் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் போய் ரெனிவல் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ஹவர்ஸ்க்கு வந்து பிஎல்எஸில் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல், ஒரு 8 ஹவர்ஸ் தியரிலையும் 10 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல்லையும் அப்படி ஆல்டர்னேட்டிவாக அப்படி மாறி இருந்த மாதிரி ஒரு 18 ஹவர்ஸ் வந்து பிஎல்எஸ்க்குன்னு கொடுத்து அதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலையும் ஆன்லைனில் வந்து தியரியையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 150 ஹவர்ஸ்க்குள்ளே அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 132 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ நர்சிங் எஜுகேஷனு இந்த பிஎல்எஸில் ஒரு 18 ஹவர்ஸ் டோட்டலாக 150 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ரெனிவல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ ரெனிவலை ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து